ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நம்மளோட சேனலில் வீடியோஸ் போட்டு 1 மந்த் ஆக போகுது. ஸோ இப்போ தான் டைம் கிடச்சிச்சு. இது வந்து லாஸ்ட்டாக நம்ம அபுதாபியில் இருந்துட்டு இந்தியா வந்த வீடியோ தான். இந்தியா வந்து 1 மந்த் ஆகிடுச்சு, 1 மந்த் ஆக போகுது. ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அபுதாபிலேருந்து இங்கே வந்த vlog போடுறேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ மூலமாக தான் நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஃபுல்லாக ட்ராவல் எப்படி இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா அபுதாபியில் இருக்கிற பெரிய ஏர்போர்ட்டு. இது வந்து நான் செகண்ட் டைம் இங்கே வரேன், விசிட் பண்ணேன். லாஸ்ட்டாகவும் இங்கே வரும்போது இதே ஏர்போர்ட் தான். இப்போ புது ஏர்போர்ட் வந்துச்சுன்னு மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும். இது வந்து புதுசு, ரொம்ப பெரிய ஏர்போர்ட்டு, ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஏர்போர்ட் வந்ததுமே பார்த்திங்கன்னா லக்கேஜ் எடுத்து வைக்காண்டி 2 ட்ராலி எடுத்துகிட்டு வந்தோம். ஏன்னா குட்டீஸ்க்குமே டிக்கெட் இருக்கனால எல்லாருக்குமே லக்கேஜ் உண்டு. ஸோ வந்து திங்ஸுமே நிறைய எடுத்துகிட்டு வந்தனால 2 ட்ராலிலேயே மட்டும் லக்கேஜ் எல்லாம் எடுத்து வச்சுருந்தோம். ஒவ்வொரு டைமும் லக்கேஜ் போடுறது ஒரு டென்ஷனாகவே இருந்துகிட்ருக்கும். இப்போ ஏர் அரேபியாவில் புது ஸ்கீமும் இருக்குது. நம்ம இப்போது ஃப்ளைட் ட்ராவல் பண்ணுறோம், ஏர் அரேபியாவில் டிக்கெட் புக் பண்ணியிருக்கோன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏர் அரேபியாவிலேருந்து லக்கேஜ் போடுறதுக்கான ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க. நம்ம இப்போது நெக்ஸ்ட் டே 10 o'clock நம்ம ஃப்ளைட்டு டைமிங் இருக்குன்னா ஒரு 24 hours முன்னாடியே பார்த்திங்கன்னா நம்ம ஏர் அரேபியா அந்த ஒரு செக்ஷன் ஒரு இது இருக்குது நம்ம லக்கேஜ் போடுறதுக்குன்னு. ஸோ 24 hours முன்னாடியே கொண்டு போய் வந்து லக்கேஜ் போட்டுட்டோன்னா நம்ம லக்கேஜ் அங்கே போட்டு நம்ம வந்து கேட் பாஸும் வாங்கிட்டு போயிடலாம். அங்கேயே கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் டே நம்ம அந்த ஃப்ளைட் ட்ராவல் டைமிங்க்கு நம்ம வந்து ஹேண்ட் லக்கேஜும் அதுவும் கொண்டுட்டு போய்க்கலாம். டென்ஷனே இருக்காது. அந்த மாதிரி தான் பிளான் பண்ணோம். முதலே ப்ரீ பிளான் பண்ணி லக்கேஜ் போடுற மாதிரி தான் இருந்துச்சு. லாஸ்ட்டாக ஹஸ்பண்டோட தம்பி வந்து லக்கேஜ் கொடுக்குறதுக்கு லேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அன்னைக்கு தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. எப்போவும் ஃபுல் லக்கேஜ் பேக் பண்ணிட்டு வந்து வெயிட் அதிகமாக இருக்கா எப்படின்னு சொல்லிட்டு ஒரு டென்ஷனாகவே தான் வருவேன். இந்த டைம் வந்து கொஞ்சம் திங்ஸும் கொஞ்சம் ஓரளவு ஓகே தான். பாதி திங்ஸுமே இங்கே தான் வச்சுட்டு வந்திருந்தோம். ஸோ எப்படியும் அடுத்த ஒரு 2-3 monthஸில் அடுத்து திரும்ப வரதுனால முக்கியமான திங்ஸை மட்டும் தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அப்படியே பார்த்திங்கன்னா நைட் டைம் ட்ராவல்னால சாப்பிட்றதுக்காக மெக்டி மோஸ்ட்லி ஃபேவரேட். ஊர்லேருந்து இங்கே வரதா இருக்கட்டும் கிளம்புறதா இருக்கட்டும் அது மெக்டியில் முடிக்கணுங்கிறது வந்து என்னோட ஒரு பாலிசி என்னவோ. ஸோ வந்து அங்கேயே பார்த்திங்கன்னா மெக்டி சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து கேட் பக்கத்தில் போகிறதுக்கு ரொம்ப டிஸ்டன்ஸு. ஸோ வந்து போகிற வழியிலேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரோபோ இருந்துச்சு, குட்டி ரோபோ, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுவும் குட்டிஸ் பார்த்துட்டு வாங்கிக்கிட்டே இருந்தாங்க. வேண்டாம் வேண்டாம் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டோம். கேட் பக்கத்தில் போனதுமே பார்த்திங்கன்னா நிறைய நேரம் டைம் இருந்துச்சு. ஏன்னா சீக்கிரமாகவே நாங்கள் வந்துவிட்டோம் லக்கேஜ் போடுறதுனால. லக்கேஜ் போடுற இடத்துலையுமே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு க்ரௌட் இல்லை. ஸோ வந்து நிறைய டைம் இருந்துச்சு. ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களுமே பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நாங்கள் இதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ளைட்டில் கொடுக்குற ஃபுட்டு வேண்டான்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தோம். வெயிட்டிங் ஏரியாலே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக பார்த்திங்கன்னா குட்டீஸுமே வந்து நல்லா விளையாடிட்டு டைம் பாஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. எப்போ ஃப்ளைட் வரும்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். குட்டீஸும் பார்த்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு குட்டி பையன் வந்து இங்கேருந்து அபுதாபிலேருந்து ஊருக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருந்தான். அப்புறம் ஃப்ளைட்டில் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சொல்லிகிட்டே இருந்தா. சொன்னதும் ஓகேன்னு சொல்லிட்டு அவனுமே கொஞ்சம் செட் ஆகிட்டான். அவனுக்கு என்னமோ பயம், ஃப்ளைட்டு வந்து ஸ்பீடாக போகுமா ஃபாஸ்ட்டாக போகுமா அப்படின்னு சொல்லிட்டு என் கையே பிடிச்சி வச்சுட்டு இருந்தான். ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறினதுமே பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்தோன்னே, ஏன்னா இந்த ஃப்ளைட்டு ட்ராவலுக்கு ஒரு 1 week 2 weeks முன்னாடி தான் ஒரு ஃப்ளைட் கிராஷ் நடந்தது வந்து நியூஸ் தெரிஞ்சிச்சு. அந்த டைம்லேருந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஃப்ளைட் ட்ராவல் பண்ணும்போது எந்த நோட்டிஃபிகேஷன் அவங்க அனௌன்ஸ் பண்ணாலுமே நான் கேட்க மாட்டேன். இந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணாலே ரொம்ப காதை வந்து ஷார்ப்பாக வச்சு என்ன சொல்கிறாங்க என்ன ஆகுது அப்படி சொல்லிட்டு கேட்டுகிட்டே வரது தான். ஒவ்வொரு டைம் வந்து ஃப்ளைட் ட்ராவல் வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி போயிட்டு வருவேன். இந்த டைம் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கவனமாக ஏன்னா இந்த டைம் பார்த்திங்கன்னா நிறைய டர்புலன்ஸ் எல்லாம் இருந்தனால அப்படி கொஞ்சம் பயமாகவே தான் இருந்தது இந்த ட்ராவல். ஓகே, ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரிவாண்ட்ரம் வந்து ரீச் ஆகிட்டோம். லக்கேஜெலாம் எடுத்துகிட்டு வெளியே கிளம்பிகிட்ருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்தியா ரீச் ஆகிட்டோம். இனி அடுத்தடுத்த வ்ளாக்ஸில் உங்களை மீட் பண்ணல. அடுத்து கார்டனிங் வீடியோஸ் நிறைய வரும், வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.